தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். ஒரு தேர்தல்ல யாருக்கும் தெளிவான மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல்ல அப்படி நடக்கும்போது வரிசையா அரங்கேற போற அந்த அரசியல் மற்றும் அரசியல் அமைப்பு குழப்பங்களை பத்தி தான் ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. 118. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண நம்பர் இல்ல, இது ஒரு மேஜிக் நம்பர். ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னா இந்த 118 இடங்கள் அவசியமா தேவை. இதை தொட முடியலனா என்ன ஆகும்? அந்த தான் ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் டாமினோ எஃபெக்ட். அதாவது சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்த அரசியலமைப்பு குழப்பங்கள் ஆரம்பிக்கும். இதை எப்படி நடக்கும்னு 5 கட்டமா நம்ம பார்க்கலாம். ஆளுநரின் அழைப்பு, கூட்டணி ஆட்சி, ரிசார்ட் அரசியல், ஜனாதிபதி ஆட்சி, அப்புறம் கடைசியா இடைத்தேர்தல். இதுல முதல் கட்டம் கவர்னரோட அந்த முக்கியமான அழைப்பு. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாதப்போ பவர் மொத்தமும் கவர்னர் கைக்கு போயிடும். அவர் யார முதல்ல கூப்பிடுவார்? ஒரு உதாரணத்துக்கு விஜயோட தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியா, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருதுன்னு வைப்போம். ஆனா அவங்க கிட்ட 118 எம்எல்ஏக்கள் இல்ல. அப்போ அரசியலமைப்பு முறைப்படி அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கவர்னர் முதல்ல ஆட்சி அமைக்க கூப்பிடுவார். கவர்னர் கூப்பிட்ட உடனே அவங்க பெர்மனண்டா முதலமைச்சர் ஆயிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அங்கதான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும். கூப்பிடப்பட்ட கட்சி தங்களுக்கு நிஜமாவே அந்த 118 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் இருக்குங்கிறத சட்டசபையில நிரூபிச்சே ஆகணும். இதுதான் அவங்களுக்கான அல்டிமேட் டெஸ்ட். இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு கவர்னர் ஒரு டைம்லைன் கொடுப்பார். உதாரணத்துக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுக்கறாருன்னு வைங்களேன். முதல் நாள் அதிகாரப்பூர்வமா அழைப்பு வரும். அப்புறம் 1வது நாள்ல இருந்து 14வது நாள் வரைக்கும் எப்படியாவது நம்பரை கொண்டு வரணும்னு ஒரு கடுமையான போராட்டம் நடக்கும். 15வது நாள் வாக்கெடுப்புக்கான டெட்லைன். யோசிச்சு பாருங்க, ஒரு கவுண்டவுன் மாதிரி டென்ஷனா இருக்கும்ல. சரி, இப்ப 2வது கட்டத்துக்கு வருவோம். கூட்டணி ஆட்சி. இப்போ அந்த தனிப்பெரும் கட்சியால தனியா 118 ரீச் பண்ண முடியலனா சின்ன சின்ன கட்சிகள் இல்லனா சுயேட்சைகள் கிட்ட அவங்க சப்போர்ட் கேட்கணும். இந்த சப்போர்ட் 2 விதமா வரலாம். ஒன்னு, எந்த பதவியும் வேண்டாம், வெளியில இருந்து சப்போர்ட் பண்றோம்னு சொல்றது. இன்னொன்னு, பவரை ஷேர் பண்றது. அதாவது எங்களுக்கு முக்கியமான கேபினெட் அமைச்சர் பதவிகள் கொடுத்தாதான் சப்போர்ட் பண்ணுவோம் பேரம் பேசுறது. அடுத்ததா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3வது கட்டம், ரிசார்ட் அரசியல் மற்றும் குழப்பங்கள். இந்த சமயத்துல தான் அரசியல் அமைப்பு ரூல்ஸ் எல்லாம் ஓரம் போய் நிஜமான அரசியல் சர்வைவல் கேம் ஆரம்பிக்கும். அந்த 118 நம்பரை காப்பாத்திக்க கட்சிகள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ரிசார்ட் அரசியல், குதிரை பேரம், இந்த வார்த்தைகள் எல்லாம் நியூஸ்ல அடிக்கடி அடிபடும். எந்த எம்எல்ஏவும் கட்சி மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள எல்லாம் ஒட்டுமொத்தமா ரிசார்ட்டுகள்ல கொண்டு போய் பத்திரமா தங்க வைப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த முதல் கட்சி, உதாரணத்துக்கு தவக ஃப்ளோர் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகும்? கேம் அங்கேயே முடிஞ்சிடாது. கவர்னர் அடுத்த பெரிய கட்சிகளை கூப்பிடுவார். அதாவது திமுக, அவங்களும் முடியலனா அதிமுக. இப்படி ஒரு கட்சிக்கு பின்னாடி இன்னொரு கட்சின்னு வரிசையா இந்த நிலையற்ற தன்மை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ 4வது கட்டம், ஜனாதிபதி ஆட்சி. யாருமே மெஜாரிட்டி நிரூபிக்கலன்னா என்ன நடக்கும்? யாருமே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலங்கிற ஒரு டெட்லாக் வந்துருச்சுன்னா சட்டப்பிரிவு 356க்கு கீழே கவர்னர் ஒரு பெரிய முடிவு எடுப்பார். அதான் ஜனாதிபதி ஆட்சி. இதுல மாநில சட்டசபையை தற்காலிகமா முடக்கி வச்சிடுவாங்க. அதாவது ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன் நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. மொத்த பவரும் நேரடியா பிரசிடென்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். இதோட கிளைமாக்ஸ் 5வது கட்டம், மறுதேர்தல் அல்லது ஸ்னாப்போல்ஸ். ஜனாதிபதி ஆட்சியிலையும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கலனா அரசியலமைப்பு சட்டப்படி அந்த முடக்கம் ஏற்பட்ட அடுத்த 6 மாசத்துக்குள்ள மக்கள் திரும்பவும் ஓட்டு போட வரணும். அதான் ஸ்னாப்போல்ஸ். ஒரு தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச மாசத்திலேயே திரும்பவும் ஆரம்பத்திலிருந்தே இன்னொரு தேர்தலை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துரும். இப்போ இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு தேர்தல்ல யாருக்கும் தெளிவான மெஜாரிட்டி கிடைக்காதது எப்படி குறைஞ்சது 6 மாச அரசியலமைப்பு குழப்பத்துக்கும் நிலையற்ற தன்மைக்கும் கொண்டு போய் விடுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த யதார்த்தம் அடுத்த முறை நீங்க ஓட்டு போட போகும்போது உங்க முடிவை எப்படி மாத்த போகுது? கண்டிப்பா இத பத்தி சிந்திங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.